அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு ராபின். சார், இடைத்தேர்தலை மையமாக வச்சு பேசுகிறார் சார். நீங்கள் எப்படி சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற வச்சிங்களோ அதே போல் இந்த வரக்கூடிய இடைத்தேர்தலையும் திருச்சி கிழக்கு உட்பட இருக்கக்கூடிய இடைத்தேர்தலையும் நீங்கள் அதே போல் ஆதரவை தரணும் அப்படின்னு மையமாக வச்சு பேசுகிறார் சார். சட்டமன்ற தேர்தலில் மெஜாரிட்டி கொடுக்கல, சிங்கிள் டார்ஜெட் தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி லாஜிக்கலாக அதுக்குள்ளே நான் வரல. ஒரு கட்சி தலைவர் தனக்கு ஆதரவு தேடுறது இயல்பான ஒன்று தானே. ஆனால் அதை எதிர்கட்சிகள் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? திமுக புறக்கணிக்க போகுதா? அதிமுக சீட்டு தானே அந்த 4 சீட்டு அப்படி நினைக்க போகுதா? திருச்சியில் திமுக 2வது இடம் வந்திருக்காங்க, கண்டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ திமுகவின் முடிவு என்ன? அம்பாசமுத்திரத்தில் சீமான் காமன் கேண்டிடேட்டுங்கிற மாதிரி அவர் சில மூவ்ஸை பண்ணிகிட்டு இருக்கிறதா தகவல் வருது. அனிதா ராதாகிருஷ்ணன் சீமான் வீட்டுக்கு சென்றதில் ஸ்டாலின் பிரதிநிதியாக சென்று தான் சில பேச்சுவார்த்தையை பண்ணியிருக்கிறாரு. சீமானுக்கு பொது வேட்பாளரை நிறுத்ததுக்கு கூட திமுக தயாராக இருக்குது. அப்போ அதில் அதிமுக அதில் தயாராக இருப்பாங்களா? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு கூட்டணிங்கிற லெவலில் இடைத்தேர்தலில் வச்சு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன் தான் கட்சிகள் ஒன்றா கூடுவாங்க. பட் அதற்கிடையில் திமுகவுக்கும் அதிமுக இடையில் ஒரு நட்புணர்வு, புரிந்துணர்வு. நாளைக்கு ஒரு கூட்டணியாக நின்னாலும் விஜய் தான் திமுக தோக்கடிச்சிட்டாரு, அதிமுக தோக்கடிச்சிட்டாரு. யூனிவர்சல் தேரி என்ன? லூசர்ஸ் வில் யுனைட். முன்னமே திமுக அதிமுகவும் ஏன் சேராமல் இருந்தாங்க? 1 and 2 அவங்க 2 பேரும் இருந்தாங்க. இப்போ முதல் இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு. இன்னும் 2க்கும் 3க்கும் 2வது இடத்துக்கு போட்டி போட்டு விஜய் முதல் இடத்துல இருக்கிறதுக்கு அரசியல் பண்ணுவாங்க. விஜய் முதல் இடத்துல இருந்துட்டு போட்டு நம்ம 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் நம்ம 2வது இடம் யாருன்னு 2, 3 ஃபைட் பண்ணுவோம். கூட்டணி கட்சிகள்லாம் போனதுனால நான் கூட்டணி கட்சி பலத்தோட திமுகவை 3வது தள்ளிடுவேன்னு அந்த 2வது இடத்துக்குள்ள ஃபைட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. யார் அப்படி பண்ணுவா? ராஜாஜி என்ன 67ல் 2வது இடத்துக்கான ஃபைட்டாக பண்ணார்? ஏன் 77ல் காங்கிரஸ் ஓவும் திமுகவும் சேரல? 80ல் முதல் இடம் எம்ஜிஆர், 2வது இடம் திமுக, 3வது இடம் காங்கிரஸ். கலைஞர் என்ன சொன்னார்? அன்பில் தர்மலிங்கம் திமுக தஞ்சாவூரில் தோத்தது என்ன சொன்னார்? அதிமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தா நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? கலைஞர் 2வது இடம் 48 சீட்டு, எம்ஜிஆர் 30 விழுக்காடு ஓட்டு 30.3, கலைஞர் 24.8. கலைஞர் முரசில் எழுதுறாரு, உடன்பிறப்பே முதலிட கட்சியும் 3வது இட கட்சியும் சேர்ந்தால் நாம் 2வது இட கட்சி என்ன செய்ய முடியும்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்ப எழுதுறாரு, திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்திருந்தால் அதிமுகவை தோக்கடிச்சிடலான்னு எழுதினார். உடனே ஆசை தம்பி தலைவர் சாத்தூர் பாலகிருஷ்ணனையும் சிட்டிப்பாவையும் மறந்துட்டாரு, தலைவருக்கு பைத்தியம் முடிச்சுட்டுன்னு அவர் எழுதினார். அது பெரிய பிரச்சனை ஆயிட்டு. ஆசை தம்பி திமுகவுக்கு போக போறாருன்னு கலைஞர் சொல்ல, இவர் ஆசை தம்பி நீங்கள் வேணாலும் அதிமுகவுக்கு போவீங்க, நான் திமுக தான் என் கட்சியில் தான் இருப்பேன்னு ஆசை தம்பி சொல்ல துணை பொதுச்செயலாளர் 2 பேருக்கும் பெரிய விரோதமாயிட்டு. அப்புறம் கடைசியாக அண்ணாவின் தம்பி வாலிப பெரியார் அவர் கருத்துக்களை சொல்லுவார், கழகத்தில் தான் இருப்பார்னு சொல்லி அந்த சிக்கல் முடிவாச்சு. அப்போவே கலைஞர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, 2வது இடம் திமுகவும் 3வது இடம் காங்கிரஸும் சேர்ந்தா முதல் இடம் எம்ஜிஆரை தோக்கடிச்சிடலான்னு. அப்புறம் 1980 கூட்டணி தெளிவாக 23 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாரு, 16 சீட்டு கலைஞர் நின்னார், எம்ஜிஆரை தோக்கடிச்சார். தம்பி தமிழகம் எம்ஜிஆருக்கு தந்த தீர்ப்பை பார்த்தா யார் 2-2ன்னு. அப்போ முதல் இடத்துக்கு விஜய் வந்த பிறகு 2வது இடத்துக்கா அதிமுக திமுக மோதிட்டு இருப்பாவ? என்னங்க இது? இப்போ இவ்வளவுக்குள்ள அதிகாரம் என்ன, அரசியல் என்னன்னு தெரியாதவங்களா? ஸோ 2வது இடத்துக்கான முதலாவது இருக்காது. 2 பேரும் சேர்ந்து முதல் இடத்துல இருக்கிறவரை தோக்கடிக்க முடியுமாங்கிற பார்வைக்குள்ளே தான் போவாங்க. அதுக்கு நாளாகும், ஒரு 6 மாதம் ஆகும். மெல்ல மெல்ல அதுக்குள்ள இது வரும். இப்போ எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டுருக்காருல்ல, இன்னும் திமுக பற்றி குறை சொல்லி நீங்கள் என்ன இது அது தேவையில்லைன்னு சொல்கிறாரு பாருங்க. அதே மாதிரி அதிமுக ஆதரவாக சில அறிக்கைகள், முரசொலியில் சில பெட்டி செய்திகள், இதெல்லாம் வரும்.
ஓகே சார், இந்த பேச்சு வந்து தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகே வந்து அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க போறாங்கன்னு வந்தப்போ இரு தரப்பினரும் அதை மறுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தினமலர் செய்தியில போட்டிருக்காங்க, மறைமுகமா ஏதோ ஒரு அதிமுகவினுடைய கூட்டத்துக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது, ரோட்ல இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் திமுக அதிமுக கொடி ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எப்படியோ அது சேர்ந்து தான் ஆகணுன்ற மாதிரி தினமலர் செய்தியும். அதானுங்க நேச்சுரல். இது திராவிடமாவது ஒன்றாவது அதிகாரம்ங்க. மக்கள் ஏற்றுப்பாங்க சார். மக்கள் தனிச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் பண்ணுவாங்க, சேர்ந்துனா பெரிய வெற்றி கூட கொடுக்கலாம். இந்திரா காந்திக்கு அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, நெடுமாறண்ணன் தான் இந்திரா காந்தி அம்மையாரை காப்பாற்றினாரு. மதுரையில் ஜெயிக்கல, இந்திரா காந்தியை கொலை முயற்சி நடந்து ஒரு வருஷத்துல மதுரையில் ஏஜி சுப்பாராமன் ஜெயிக்கல, காங்கிரஸ் கேண்டிடேட் திமுக ஆதரவுல. மக்களை ஏற்றுக்கிடுவாங்கன்னா கலைஞர் சொன்ன கணக்கு தானே வந்து. ஸோ தேர்தல் வெற்றி விஜய்க்கு எதிராக பெறணும்னா திமுக அதிமுக சேர்ந்து தான் ஆகணும், கூட்டணி வச்சு தான் ஆகணும். சரி, அல்லது 2ஆம் இடத்துக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கலாம், முதல் இடம் சுகமா விஜய் இருப்பார். நான் பிராக்டிக்கலா பேசுறேன். புரியுது சார். இடைத்தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு அன்புமணி போன வாரம் பேசியிருந்தாரு. இப்போது அதிமுக திமுக மீண்டும் சேர வேண்டும் என்ற எண்ணம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு தினமலர் செய்திகளில் வருது. விஜயை எதிர்க்க அனைத்து எதிர்கட்சிகளும். விஜய் இல்லைங்க, நம்பர் 1 வந்த ஒரு தலைவர் இருக்குங்க. நீங்க விஜய்னா மே 4க்கு முன்னாடி உள்ள விஜய் இல்லை, மே 4க்கு பிறகு உள்ள 35 விழுக்காடு எடுத்த ஒரு தலைவரை, அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னாலும் துரோகத்திலே பிறந்து துரோகத்திலே வளர்ந்த காங்கிரஸ் அவர்கிட்ட 5 எம்எல்ஏ 9 எம்பி ஒரு மேயரோட போய் சேர்ந்த விஜயை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் சிபிஎம் சிபிஐ இசிகே இதெல்லாம் சேர்ந்து 42 விழுக்காடு பலத்துக்கு குறைஞ்சிருக்கக்கூடிய விஜயை எதிர்க்காம 2ஆம் இடத்துக்கு திமுக அதிமுக ஃபைட் பண்ணிக்கிட்டு வீணா போகணும் மண்ணா போகணும்னு சொல்றீங்களா சார்? அது மண்ணு. 2ஆம் இடத்துக்கு திமுக அதிமுக சேர்ந்து ஃபைட் பண்ணாங்கன்னா வேஸ்ட்டு. உள்ளாட்சி தேர்தலில் பண்ணி பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு அமைப்பு இருக்கு, விஜய் 3வது போயிடுவாரு அதுன்னு பார்ப்போம். ஒரு லீடர்ஷிப் ஓரியன்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ராகுல் இருக்காரு விஜய் கிட்ட. அப்போ ராகுலை விஜய்கிட்ட வந்து தட்டி பறிக்கணும், காங்கிரஸை தட்டி பறிக்கணும். அது முடியலைன்னா திமுக அதிமுக சேர்ந்து அதை ஃபைட் பண்ணுறது தானங்க இயல்பாக இருக்க முடியும் சார். நீங்கள் 3 சக்தி ஆயிட்டு 31 திமுக அணி, அந்த அணியில் நிறைய கட்சிகள் போயிட்டு அந்த கட்சிகளுக்கு ஓட்டு ஏற்கனவே விஜய்கிட்ட போனனால அதை பெருசாக பண்ணலை. என்றாலும் காங்கிரஸுக்கு 2, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 1.5, சிபிஎம் சிபிஐ கால், முஸ்லீம் லீக்கு அவங்க திமுக முஸ்லீம் ஓட்டையும் அள்ளிட்டு போயிடக்கூடாது. இப்படி எல்லாம் பார்த்தா குறைஞ்சபட்சம் 42 குறையாம இருக்குது இல்லை, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்போ ஒரு தோற்றம், ஒரு பிரமா பேசி 40க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அணியை 25 வச்சிருக்கக்கூடிய திமுக எப்படி தோக்கடிக்கும்? ஏன் ராபின் சொல்லுங்க நீங்க. புரியுது. எங்களுக்கு திமுக தான் போட்டின்னு சொன்னா திமுக ஒருத்தான ஒத்துக்க மாட்டானே. எங்களால விஜயை தோற்கடிக்க முடியாது, விஜய் கூட கூட்டணி கட்சிகள் சேர்ந்துங்கிறதான திமுகவில் உள்ள அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து செந்தில் பாலாஜில இருந்து எல்லாரும் கட்சிக்குள்ள சொல்லுவாங்க. அப்ப வேற என்ன வழி? திமுக கூட்டணி வைக்கிறத தவிர வேற என்ன வழி இருக்கு? இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அது வராது, பார்லிமெண்ட் அசம்பிளி போன்ற பெரிய தேர்தல் அது வந்து தான் தீரும். சார், தேர்தல் தோல்விக்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். கனிமொழி, டிஆர் பாலு உட்பட முக்கியமான தலைவர்களோட ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆலோசனையோட முடிவுகள் எப்படி இருக்க போகுது? தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது ஒரு கேள்வியா இருக்கு. திமுக ஃபேஸ் காட்டுவாங்க. பல தோல்விகளை சந்திச்ச கட்சி, பல வெற்றிகளை சந்திச்ச கட்சி. இந்த தோல்விங்கிறது எதிர்பாராத ஒண்ணு. வெளியே உள்ள ஒருத்தரால திமுக ஓட்டு பாதிக்கப்பட்டுச்சுன்னா காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருந்த திமுக அந்த கெமிஸ்ட்ரியை காலி பண்ணிட்டாங்க ராகுல் காந்தி, திருமாவளவன் எல்லாம். ஸோ இனிமேல் இந்த கூட்டணியை நம்பி பலன் இல்லைன்னு நினைப்பாங்க. எடுப்பில் பாஜக கூட்டணி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் சொன்னோம் இல்லை பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு இல்லை, இதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம்பாங்க. அப்போ இவங்க துரோகிகளாட்டு, நம்பகத்தன்மையற்றவர்களாட்டு, அரசியல் நயவஞ்சவர்களாட்டு, பதவிக்காக ஓடக்கூடியவங்களாட்டு, முதுகுல குத்தக்கூடியவங்களாட்டு எல்லா இமேஜும் மக்கள் மத்தியிலே இவங்கள்ட்ட போட்டு மக்கள் மத்தியிலே இருந்து ஏன் மோடியை ஏற்றுக்கிட்டா என்ன, மோடியை பிரதமராக சொன்னால் என்ன, அவரும் ஒரு இந்து தானே, அவரும் ஒரு ஓபிசி தானே, அவரைத்தானே நீச்சு நீ இழிவானவன்னு சொல்கிறாப்புல. அப்போவே இழிவானவன்னு சொல்கிறவன பெரியார் இருந்தால் செருப்பு வளர்த்தி அடிச்சிருக்க மாட்டாரா? நம்ம ஸ்டாலின் அதையா கேட்கலன்னு ஒரு கருத்து உருவாகட்டு, அதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. ஓகே சார், அம்பாசமுத்திரத்தில் சீமான் போட்டிடுவாருன்றது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அம்பாசமுத்திரத்தில் ஏற்கனவே போட்டிட்ட இசக்கி சுப்பையா, காங்கிரஸ், தாவேக்கா 3 பேரும் ஒரே அணியில் இருக்காங்க. அங்கே எப்படி இருக்கும் களம்? ஒருவேளை சீமான் அங்கே போட்டிட்டான்ற ஒரு கேள்வி இருக்கு. சீமான் அங்கே போட்டியிட்டு சட்டசபைக்குள்ள நுழைய விரும்புகிறாரு. அதற்கான ஆயத்த வேலைகளை
நாம் தமிழர் உலகம் விழாவில் நாம் தமிழர் சீமான் சட்டசபைக்கு செல்லணுங்கிறதுக்காக வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதில் திமுக அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கலாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணாமலையை பொறுத்தளவில் அவரோட தேர்தலுங்கிறது டெஸ்டிங் கிரவுண்ட் வந்து 20-31 தான் நான் கணிக்கிறேன். பார்ப்போம். ஓகே சார், சீமானுடைய பாடல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சோசியல் மீடியாவில். சீமான் ஏற்கனவே பாடிய பாடல்கள் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சீமானுக்காக காத்திருக்கும் இளைஞர் கூட்டம் எப்போ வெளியே வர போகிறார், சீமான் என்ன பேச போகிறாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்ய போகுது நாம் தமிழர் வரக்கூடிய காலம்? அதான் நீங்கள் ஒரு 1-2 மாதம் கழித்து ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டு தங்கள் நிலைப்பாடு என்ன இது தங்கள் முக்கியத்துவம் என்ன, தமிழ் மண்ணுக்கு தாங்கள் என்ன செய்ய போகிறோம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜை நாங்கள் உயர்த்தி பிடிக்க என்ன செய்ய போகிறோம், இதை எடுக்கணும். அதாவது என்னோட பார்வை என்னென்னா, வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ், வேலுப்பிள்ளை பிரபாகரனை திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ எடுக்க போகிறதில்ல. மற்ற வேணால் ஊறுகாயாக தொட்டுக்குவாங்க. மெயின் இமேஜாக பிரபாகரன் இமேஜ், பிரபாகரன் தமிழின தலைவர். அது அடுத்து முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை, அடுத்து பறையர் சமூகத்துக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும், அடுத்து கள்ளரக்க அனுமதி, அடுத்து பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர் இஷ்யூ. இப்படி மற்ற கட்சிகள் எடுக்க முடியாத இஷ்யூஸை கன்ஷிராம் பாணியில் எடுக்கணும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் சீமான் எடுத்த இஷ்யூ தான். ஆனால் ஜெனரல் எலெக்ஷனில் ஜெனரல் அப்பீல் கொடுத்தார். ஜெனரல் அப்பீல் விஜய்க்கு சூட் ஆகிட்டு, பாப்புலாரிட்டி வைஸ் இவருக்கு சூட் ஆகலை, 4 விழுக்காடு இழந்துட்டார். ஆனால் இவர் 8 விழுக்காடுலாம் எடுத்த தென் மாவட்டங்களில் பெசிபிக் அப்பீலில் தான் அந்த ஓட்டு நின்றுச்சு. அப்போ வடக்கையும் வந்து பெசிபிக் அப்பீலுக்கு கொடுத்தாகணும். ஸோ முஸ்லீம்கள் தொடர்பான இதில் பெசிபிக் அப்பீல் கொடுத்தாகணும். அப்போ உங்களுக்கு நிலைப்பாடு எப்படி, அட்டோடை பிரிவு கிறிஸ்தவர்களை எஸ்சியில் சேர்க்கணுங்கிற நிலைப்பாடு இருக்கா, உடனே அதை எடுத்து நீங்கள் அஜிடேட் பண்ணுங்க. அதில் மற்ற கட்சிகள் இதில் தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்கறது சம்பந்தப்பட்ட ரெட்டை வேடம் போட்டுதுன்னா சீமான் தான் நிற்கிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு இஷ்யூ வச்சு ஒருத்தன் ஓட்டு போட்டுருவான்னு சொல்ல வரல. பட் இப்படி மற்ற கட்சிகள் எடுக்க முடியாத இஷ்யூஸை சீமான் எடுத்து நின்னாதான் நீங்கள் இதில் வர முடியும். இல்லை அந்த இடம் வந்து நீங்கள் ஜெனரல் எலெக்ஷனில் ஜெனரல் அப்பீல் போகும்போது திருப்பரங்குன்றத்தில் இவர் ஜெயித்திருக்கிறார். யார்? நிர்மல்குமார். திருப்பரங்குன்றத்தோட இஷ்யூவை திமுகவும் விட்டுட்டு போயிட்டான், பாஜகவும் அதிமுக கூட்டணியில் போய் எடுக்கல. அப்போ இஷ்யூ அந்த இடத்துல இப்போது பொதுத்தளத்தில் காமன் ஹீரோ எல்லோராலையும் அபிமானம் பெற்ற ஒரு ஆளாயிடுறார். ஸோ அவர் அந்த இடத்துல இஷ்யூ சொல்ல வேண்டியதில்லை. சீமான் இஷ்யூஸை எடுத்து ஃபைட் பண்ணால் நிற்க முடியும். என்ன இஷ்யூஸ் எடுக்கிறாரு, பரந்தூர் எது இஷ்யூஸ் எடுத்து ஃபைட் பண்ணால் தான் சீமான் நிற்க முடியும். பொதுத்தள அப்பீல் வந்து சீமானுக்கு தமிழன் பிரபாகரன்கிற பொதுத்தளம் இருந்தாலும் ஸ்பெசிபிக் இஷ்யூ எடுத்து தான் சீமான் நிற்க முடியும். அதை சீமான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஊழல் வேண்டாம், அது எல்லா கட்சியும் தான் ஊழல் வேண்டாம்னு சொல்லுங்க. எந்த கட்சி ஊழல் வேணும்னு சொல்லணும், அதையும் பேசுங்க, பேச வேண்டாம் நான் சொல்ல வரல. சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும், அது எல்லா கட்சியும் தான் சொல்லுங்க. சீமான் மட்டுமா சொல்ல போறாரு? ஸோ அதெல்லாம் இருந்தாலும் ஸ்பெசிபிக் இஷ்யூ, மற்றவங்க எடுக்க முடியாத இஷ்யூவை கன்ஷிராம் மாதிரி நீங்கள் எடுக்கணும். அதனால தான் கன்ஷிராம் பின்னடைவு சந்தோஷம் மேலே வந்தார். ஓகே சார், நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு அதிகமாக ஆகிட்டே போகுது நம்ம பார்க்குறோம். கோயம்பேடு சம்பவத்திலேருந்து கோவை சம்பவம் வரைக்கும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. அன்புமணி அவர்கள் தினந்தோறும் ஒரு அறிக்கையை கொடுத்துட்ருக்காரு. எப்படி பார்க்கலாம் விஜயனுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? சில விஷயங்கள் ஸ்டாலினா நான் குறை சொல்லலை. ஓகே, அது யூனிவர்சல் மேட்டர், உங்கள்கிட்டே சொல்லியிருப்பேன். ஓகே, அது கம்யூனிகேஷன் ரெவல்யூஷனில் உள்ள 1000 நன்மை இருந்தாலும் சில 100 தீமைகளும் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு சோசியல் ப்ராப்ளம் வந்து ஸ்டாலின் எப்படி குறை சொல்ல முடியாதோ அதே மாதிரி விஜயம் குறை சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, எந்த டைம்ப்பா குறித்து கொடுத்த, நீ குடிச்சு டைமில் இருந்து ஒரே இதாக இருக்குன்னு வேற ஒருத்தர் பேசுனதாக இருந்து வாட் எவர் மேபி. என்னுடைய பார்வையில் அந்த விஷயம் வந்து அரசையும் தாண்டி உள்ள சமூக பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் சார். ஆனால் அதை சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சாரு. எஸ், அதை சொல்லி தான் ஆட்சி பிடிச்சாரு. அதனால அதை மற்றவங்க திருப்பி சொல்றதும் இயல்பு தான். நான் அதை அவர் சொல்லும் போதே நான் ஸ்டாலின் மேலே தப்புன்னு சொல்லலையே. ஓகே, அப்போ நான் இப்போ இவர் மேலே தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகே, அவர் ஸ்டாலின்கிட்ட ஓட்டை இது பண்ணதுக்கு அதை சொல்றாரு. இது வந்து ஒரு சோசியல் ப்ராப்ளம்னு தானே அன்னைக்கும் சொன்னேன். நான் அதைத்தானே நான் சொல்ல முடியும் தம்பி. ஆனால் ஒருத்தர் சொன்னது ஜாலியாக இருந்தது அன்னைக்கு பேசுனது. எந்த நேரத்தில் ஜோசியக்காரன் சுற்றி கொடுத்தானு ஒரு நண்பர் பார்த்தேன், ஏதோ ஒன்று. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி.